Hi viewers, welcome to Belagan channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் 350ல ஃபியூல் பம்போட லைன் எப்படி செக் பண்றது, அதுக்கப்புறம் இக்னிஷன் காயில் எப்படி செக் பண்றது, அதுக்கப்புறம் கேனிஸ்டர் பர்ஜுவால் சொன்னாயிடு எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சதாங்க செக் பண்றது அப்படின்னா ஓல்டு செக் பண்ணுவோம், அப்புறம் அந்த காம்பனோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 செக்ஷனோட ஓல்டு செக் பண்ணும்போது மைனஸ் மட்டும் அந்த சாக்கெட் வந்து எடுக்காம பாடில இருந்து எடுப்போம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லைங்களா, அதான் இது. நீங்க கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஓல்டு செக்அப் பண்றப்ப மட்டும்தான் சாவியை போட்டுக்கணும், வண்டியில சாவியை போட்டுக்கணும், இக்னிஷன் ஆன் பண்ணிக்கணும். மற்றபடி எப்பயுமே வண்டியில இக்னிஷன் ஆஃபா இருக்கணும், சாவியா இருக்கக்கூடாதுங்க. இதாங்க. அப்புறம் வழக்கம் போது சென்டர் ஸ்டாண்டர்டா இருக்கணும், எந்த டெம்பரேச்சர் இல்லாமல் பார்த்துக்கணும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்த்தாங்க கண்டிப்பா தெரியும். 1080 பிக்சல பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் பாருங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அந்த டூல்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஒயரிங் கார்னஸ் தாங்க ஃபியூல் பம்புக்கு வருது. இதில் ஒயர் கலர் கூட பார்த்துருவோம். 4 வகையான ஒயர் வருது. ரெட்டில் ஒயிட்டு, பிளாக்கு, லைட் க்ரீனு, பிளாக்கு. இந்த ரெட்டில் ஒயிட் வருது இல்லைங்களா, இது வந்து ஈஸியோட இருந்து வரக்கூடிய வோல்ட்டு. இதை நம்ம செக் பண்ண போகிறோம். வோல்ட்டுன்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இதுக்குரிய வோல்ட் செக் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்குரிய கன்சர்ன் நெகட்டிவ் பாடிலேருந்து செக் பண்ணுவோம். இப்போ தான் சாவியே வண்டியில் போடுறேன். சாவியை போட்டேன். மல்டிமீட்டரோட ரெட் ப்ராப்பை ரெட்டில் ஒயிட்டில் வைக்கிறோம், மல்டிமீட்டரோட பிளாக் ப்ராப்பை பாடியில் வைக்கிறோம். மல்டிமீட்டர் டீசல் திருப்பிலாம் இக்னிஷன் ஆன் பண்ண உடனே டக்குன்னு நெகட்டிவ் நம்ம வச்சிடணும். 11 வோல்ட் கட்டுதுங்க. இந்த ஃபியூல் பம்பு ஒயரிங் கார்னஸ் நல்லா இருக்கு, வோல்ட் வருது. இப்போ இதுக்குரிய காம்பனண்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். மல்டிமீட்டர்னா ரெசிஸ்டன்ஸ் திருப்பிக்கிறேன். ரெட்ல விட்டு ஃபர்ஸ்ட் பின்ல வருது, பிளாக் கடைசியில் வருது, அதாவது 4th பின்னு 1.4. ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 0.9 வருது, கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது. இருந்தாலும் 1.0 1.8 ஓம்ஸ் இருக்கணும். நம்ம இப்படி சாய்க்கும் போது இது வழியா பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதனால பார்த்து அதை ஹேண்டில் பண்ணணும். இதனால ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஃபியூல் பம்பு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபியூல் பம்போட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணியாச்சு, அதோட ஒயரிங் கார்னஸ்ல வோல்ட் வருதுன்னு பார்த்தாச்சு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இப்போ ஃபியூல் பம்போட ரிலேவும் செக் பண்ணிடலாங்க. முதல்ல நம்பர் செக்ஷன் செக் பண்ணும்போது பேட்டரியில கரெக்டான வோல்ட் வருதா, அதுக்குரிய கன்சர்ன் ஃபியூஸ் ரிலே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால ஒரு சாம்பிளா ஃபியூல் பம்போட ரிலே செக் பண்ணிடலாங்க. அது ரொம்ப சிம்பிள். நீங்க போட்டு பாருங்க பம்பு, இந்த ரிலேங்க ஃபியூல் பம்புக்குள்ள ரிலே. இந்த செக்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக் உடைய வீடியோ லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இந்த இது ரைட் ரிலீஸ் மார்க்கல் கொஞ்சம் தள்ளி பிடிச்ச கூட மேலே வரும், இன்னும் இடிக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு ரைட்டை சேவ் பண்ண கொடுத்தா மேலே வந்துடும். இதாங்க ஃபியூல் பம்பு கூடலே. பின் நம்பர் 1, 2, இது 3, 5. மல்டிமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் திருப்பியாச்சு. பின் நம்பர் 5ல நெகட்டிவ் வைக்கிறேன், பின் நம்பர் 3ல பாசிட்டிவ் வைக்கிறேன். இந்த ஓம்ஸ் வந்து 82 ஓம்ஸ் டு 102 ஓம்ஸ் இருக்கணும், 92 ஓம்ஸ் காட்டுது. அப்போ ஃபியூல் பம்பு கூட லேவும் நல்லா அர்த்தம். அடுத்து இக்னிஷன் கையில் பார்க்கலாம். அந்த இக்னிஷன் கையில் ஒரு சாக்கெட்டு தான், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சின்ன லெவல் மாதிரி இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி எடுத்தா அதே ஃப்ரீயாக வந்துடும். வந்துருச்சு, ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இக்னிஷன் காயிலுக்குரிய வோல்ட் செக் பண்ணுங்க. அதாவது ஒயரிங் ஹார்ஸ் வந்து வோல்ட் வருதுன்னு பார்த்தலாம். ஒயர் படி பார்க்கும்போது ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு வருது. நம்ம செக் பண்ண போகிறது மல்டிமீட்டர் பாசிட்டிவ் ப்ராப்பை ஒயிட்டு ரெட்டில் வைப்போம், நெகட்டிவை பாடியில் வைப்போம். இப்போ வோல்ட் தானே செக் பண்ண போகிறோம், அதனால சாவி ஆன் பண்ணிக்கணும், இக்னிஷன் ஆன் பண்ணிக்கணும். இப்போ மட்டும்தான் ஒயிட்டில் ரெட்டு, அப்புறம் பாடியில் பிளாக் வச்ச உடனே நமக்கு என்ன வோல்ட்டோ 12 வோல்ட் காட்டுது. அப்போ இந்த ஒயரிங் ஹார்னஸ் ஆகுன்னு அர்த்தம், இதுக்குரிய வோல்ட் வருதுன்னு அர்த்தம். இப்போ இக்னிஷன் காயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேணா காயில் வருங்க, பிரைமரி காயில், செகண்டரி காயில்னு. பிரைமரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம், செகண்டரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இக்னிஷன் ஆஃப், அப்புறம் கீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு தாங்க பிரைமரி வருது. அந்த ஒயிட் ரெட்டுன்னு சொன்ன இல்லைங்களா, இதுவும் இசியூலேருந்து வர வோல்ட்டு. அதுக்கு நேராக பார்க்கும்போது ரெட் ப்ராப்பர் நம்ம இங்கே வைக்கணும், இந்த பாயிண்ட்ல வைக்கணும், பிளாக் ப்ராப்பர் இங்கே வைக்கணும். அதாவது இந்த வியூவில் பார்க்கும்போது சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் வழி திருப்பிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது நாம சாவியாக வண்டி வச்சிருக்க மாட்டோம், ரெட் ப்ராப் வச்சாச்சு. இப்போ பிளாக் ப்ராப்பு அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸ் திருப்பி இருக்கும். 2.13 கொஞ்சம் செகண்ட் மட்டும் வந்துச்சு. அப்போ இதுக்குரிய ரேஞ்ச் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது 1.8 ஓம்ஸ் வந்து 2.2 ஓம்ஸ் வரைக்கும் இருக்கணும். வோல்ட் செக் பண்ணோம், ஒயரிங் ஹார்னஸ் கரெக்டாக இருக்கு. பிரைமரி காயில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதுவும் கரெக்டாக இருக்கு. இக்னிஷன் காயில் பார்த்துல இப்போ செகண்டரி காயில் பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்பார்க் பிளக்கர் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த சப்ரஸர் கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா த்ரெட் டைப்பு முதல்ல ஏற்றிக்கும், மேலே வண்டியில் சாவி இல்லைங்க பார்த்துக்குங்க. ரிமூவ் பண்ணது எப்படி, சப்ரஸ் கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. பாசிட்டிவாக இதில் கொடுத்தாச்சு. நெகட்டிவ் ப்ராப்பர் வந்து ரஸ்டி காயிலோட நெகட்டிவ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் கவர் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் வச்சு செக் பண்ணணும். இதில் பாடியில் கொண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்க்கும்போது 15 பாயிண்ட் சம்திங் வருதுங்க. இதில் ரேஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா 12 பாயிண்ட்ஸ் வந்து 14.8 ஓம்ஸ் வரைக்கும் இருக்கணும். அப்போ இக்னிஷன் காயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய வோல்ட் ஒயரிங் ஹார்னஸ் நல்லா இருக்கு. இதுக்குரிய பிரைமரி காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, செகண்டரி காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்படி தாங்க செக் பண்ணணும். இந்த இக்னிஷன் காயில் மற்றவங்க செக் பண்ணுவாங்க. எப்படின்னாங்க
மல்டிமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் திருப்பிட்டு இந்த ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ப்ளஸ் மைனஸ் பக்கத்துல வச்சு பார்ப்பாங்க. மல்டிமீட்டரோட வேல்யூ வந்து ரேஞ்சு மாறாம அப்படியே இருக்கு கான்ஸ்டன்டா அப்படின்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை மாறி மாறி வந்துச்சுன்னா இக்னிஷன் கரண்ட் போயிருக்குன்னு அர்த்தம். இது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கீ செயின் மாதிரி இருக்குங்க, ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி இருக்குங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் சொருகப்பட்டிருக்கப்ப செக் பண்ணி பார்ப்பாங்க. பிளிங்க் எரியும். அப்படி போனாலும் இதில் வந்து வோல்ட், அதாவது இக்னிஷன் கரண்ட் ஃபங்க்ஷன் அர்த்தம். 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்குங்க. அதன்னா இந்த ஸ்பார்க் பிளக்கும் அந்த சப்ரஸ் கிளப்பும் நடுவில் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு அதில் எந்த அளவுக்கு ஸ்பார்க் வருது அப்படின்னு டென்ஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி 4 வேணும் மெத்தட் செக் பண்ணுவாங்க. ஆனால் வண்டியை மாட்டப்பட்டவாக வோல்ட் செக் பண்ணால் தப்பு தெரிய கூட இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் டிவைஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணி தான் இந்த இக்னிஷன் கரண்ட் நம்ம செக் பண்ணணும். அதே சமயம் இந்த பழைய மெத்தடில் சப்ரஸர் கேப்பு ஸ்பார்க் பிளக்லாம் மாட்டப்பட்டவாக்கில் பாடியில் எங்கேயா இடத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்பார்க் வரும் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இது ஈஸி வண்டி. இப்போ கேனிஸ்டர் பர்ஜ் சொன்ன விட வோல்ட்டை பார்ப்போம், ரெஸ்ட்டை பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 வெளியே எடுக்கணும். 10 mm ஓப்பன் இருந்து இப்போ நம்ம வோல்ட் செக் பண்ணுறதா மட்டும் வண்டி ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கேப்ல வந்து ECU எரர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் OBD டூல் போட்டு கிளியர் டிடிசி பண்ணுங்க. இதாங்க கேனிஸ்டர் பர்ஜ் சொன்னாடு. கேனிஸ்டருக்குரிய பர்ஜ் வருங்க, அதுதான் கேனிஸ்டர் பர்ஜ் வரும்னு சொல்றதுங்க. நம்ம இந்த பூட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும் லிவரை. அவ்வளோ எடுத்தாச்சு. இதோட ஒயர் கலர்னு பார்க்கும்போது கிரீனில் ஒயிட்டு ஆரஞ்சு. இப்போ நம்ம கிரீனில் ஒயிட் தாங்க பாசிட்டிவ் ப்ராப்பாக வைப்போம். மல்டிமீட்டர் பாசிட்டிவ் ப்ராப்பர், நெகட்டிவ் ப்ராப்பர் பாடியில் வைப்போம். இப்போ வோல்ட் செக் பண்ண போகிறோம் இல்லைங்களா, இப்போ தாங்க சாவியை போட போகிறேன். ஆனால் அந்த கேப்பில் வேறு ஏதாவது கீழே உரசிட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். அது தெரியாமல் நீங்கள் சாவியை போட்டு திரியக்கூடாது. இப்போ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிடலாம். கிரீனில் ஒயிட்டு பாசிட்டிவ், பிளாக் ப்ராப்பு பாடி எடுத்து 7 வோல்ட்டு காட்டுது. இந்த ஒயரிங் ஹார்னஸ் நல்லா இருக்குது. இப்போ கேனிஸ்டர் பிரிட்ஜோட ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இதோட ஓம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 24 ஓம்ஸ் வந்து 28 ஓம்ஸ் வரைக்கும் இருக்கணும். பார்த்துடலாம். இந்த ஒயரிங் ஹார்னஸ் படி க்ரீனில் ஒயிட்டு ஆரஞ்சு, அதாவது மாட்டும் போது இப்படி மாட்டுவோம் சரிங்களா. அதனால ரெட் ப்ராப்பை க்ரீனில் ஒயிட்டில் வைக்கிறேன், பிளாக் ப்ராப்பை ஆரஞ்சில் வைக்கிறேன். வேல்யூ எனக்கு 33 ஓம்ஸ் காட்டுதுங்க. ஓம்ஸ் வந்து 24 ஓம்ஸ் to 28 ஓம்ஸ் தான் காட்டணும். ஆனால் 33 ஓம்ஸ் காட்டுது. அதனால ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் கூட குறைய இருக்குங்க. வண்டி ஃபங்க்ஷன் ஆனாங்க எல்லாமே கரெக்டான முறையில் வரும். அப்போ ஒரு செக்ஷன் செக் பண்ண போறீங்கன்னா அந்த காம்பவுண்டோட ரெசிஸ்டன்ஸை பார்ப்போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கனெக்ஷன் ஒயரிங் ஹார்னஸ் வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். இது போக ECU பிரேக் அவுட் பாக்ஸ் மெத்தட் இருக்கு, டெஸ்ட் ஒயர் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இதுலையும் செக் பண்ணலாம். அது பண்ணால் கொஞ்சம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வேணுங்க, அது மூலமாக நம்ம பண்ண முடியும். எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்த்துக்குங்க. வழக்கம் போது வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுவோம், ஆனால் பார்க்காம போயிடாதுங்க. எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டேங்க் ஃபிட் பண்ணிட்டு நம்ம காமிக்க மாட்டோம், ஆல்ரெடி வீடியோ கவர் பண்ணிருக்கனால. அது கொஞ்சம் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக MI லைட் எரியாதாங்க செய்யும். ஏன்னா வோல்ட் செக் பண்ணுறவங்க பேரில் சாவியை போட்டு இக்னிஷன் ஆன் வச்சிருந்தோம். அதனால ECU DTC ரெக்கார்ட் பண்ணிக்கும். டயக்னிஸ் டபுள் கூட நம்ம OBD டூல் போட்டு கிளியர் பண்ண வேண்டியதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், MI லைட் அப்பயும் போல. அப்போ நாம OBD டூல் போட்டு கிளியர் பண்ண வேண்டியதான். OBD போட்டு DTC கிளியர் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். MI லைட் போகணும். MI லைட் போயிடுச்சு. அப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ண பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் காசி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்குது. இது ஒரு இடத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டவுட்டு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சொன்னதை சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டை ஃபஸ்ட்டாக ஒரு மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனல் புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.